அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில ப்ரீ மார்க்கெட்ல கொடுத்திருந்த நம்மளுடைய அனலைஸ் அது என்ன நடந்திருக்கா அப்படிங்கறது இதுல பார்க்கலாம். சிம்பிள் மார்க்கெட்டை சிம்பிளா பாருங்க, ரொம்ப பெருசெல்லாம் பார்க்காதீங்க. ஓகேங்களா? எந்த நியூஸ் எல்லாமே 1000 வருங்க போகுங்க, பிரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வரும் மாறும். ஆனா மேக்ஸ் என்பது மாறாது. கணிதம் தான் என்னைக்குமே 100னா 100 தான், 50னா 50 தான் ஆன்சர். அதுதான் மேக்ஸ். அப்ப அதை சார்ந்து எப்பவுமே ட்ரேட் பண்ண பழகுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறதுடைய நோக்கமே. சரி, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தேர்ஸ்டே எக்ஸ்பைரி டே. நம்ம ஸ்டூடெண்ட்லாம் 0 to 0 பண்ணிருப்பீங்க. 0 to 0 எவ்வளவு பர்ஃபெக்டா என்ட்ரி எடுத்துட்டு போகுது பாத்தீங்களா? ஒவ்வொரு மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இல்லாத இன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட் சூப்பரா பண்ணிருப்போம். மார்க்கெட் சும்மா ரேஞ்சில் இருக்கும்போது கூட நம்ம பிரைஸ்ல தான் மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ அதெல்லாம் அந்த பிரைஸ், அந்த டைம், அந்த ஸ்ட்ரைக் அப்பதான் ட்ரேட் பண்ணணும், இல்லையா பண்ணக்கூடாது. அது மட்டுமல்ல, வியாழக்கிழமையில எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ண பயமா இருக்கிறவங்களுக்கு நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளுடைய கால்குலேஷனை அப்படியே நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி இருக்கும், அதுல போயிட்டு அப்படியே அந்த கால்குலேஷனை போட்டு அதுல ட்ரேட் பண்ணுங்க. பெட்டரா இருக்கும். அப்படியே எங்க என்ட்ரி எடுக்கணும், என்ன பண்ணணும், அப்படி தெளிவா இருக்கும். ஏன்னா இதுல பிரீமியம் மெல்ட் ஆகும். மார்க்கெட் இறங்கினாலும் உங்களுக்கு பிரீமியம் ஒரு சில டைம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தது 24,700 கால், 52 rupees எபோவ் இருந்தா மார்க்கெட் அப் சைடும், 52 rupees பிலோ இருந்தா டவுன் சைடும் சொல்லியிருந்தோம். பாருங்க, இதுதான் வெர்டிகல் லைன் போட்டிருக்கு, இது ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கு. இந்த வெர்டிகல் லைன்ல இருந்து தொடங்குறது ஒரு ஹரிசாண்டல் லைன், இதுதான் 52 லைனு. காலையில இவ்வளோ நேரம் இங்க இருந்தது, அதுக்கப்புறம் கீழே வந்தது, அதுக்கப்புறம் மேல போனுச்சு. நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், கீழே வந்துட்டு மேல அப் ஆகலாம், அந்த இடத்துல டவுன் ஆகலாம். அதே மேல போனாலும் ஒரு வேலையில இருந்து திரும்பலாம், அப் ஆகலாம்னு சொல்லியிருப்பேன். எங்க இருந்து எக்ஸாக்டா நம்ம புள்ளியில மட்டும்தான் மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் மேல போனவங்க மேலதான். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஏன் திருப்பினாங்க, இங்க இருந்து ஏன் திரும்பிச்சு, இதெல்லாம் மேக்ஸ் கால்குலேஷன்ஸ். நான் டைரக்ஷனை மட்டும் தான் இதில் சொல்றேன். இதை வச்சு நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். நம்ம ஸ்டூடெண்ட் இந்த ஸ்ட்ரைக்ல இல்லை, எல்லா ஸ்ட்ரைக்லயுமே நம்ம ட்ரேட் பண்ண முடியும். நம்மளால எந்த ஸ்ட்ரைக்ல வேணா நம்ம கொடுக்க முடியும் யூடியூப்ல. நான் டைரக்ஷனுக்காக சிந்திப்பதற்காக மட்டும்தான் இந்த லெவல்ஸ் கொடுக்கும். எகைன் அங்கிருந்து வந்தவர் எகைன் 52ல இங்கே தான் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், இங்க ஏறும் பொழுது மார்க்கெட் ஏறி இருக்கும், இறங்கும் போது இறங்கும், அவ்வளவுதான் சிம்பிள். நான் மார்க்கெட்டை பார்க்காம நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எந்த நியூஸ் இது வந்துருச்சு, அந்த நியூஸ் வந்துருச்சு, எல்லா நியூஸும் எல்லா யூடியூப்லயும் பாத்தீங்களா? ஆனா நம்ம மேக்ஸ்ல நம்ம என்ன போட்டது, ஏன் அதுபடி நடக்குது, ஏன் நம்ம புள்ளிகள்ல டிசிஷன் எடுக்கப்படுது? அது வரைக்கும் ஆப்போசிட்ல இருந்த ட்ரேட் புட்ல இருந்தது, இங்க எதானதுக்கு அப்புறம் தான் புட் சைட் பிரீமியம் கொடுக்குது, கால் சைட் பிரீமியம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுக்கப்படவில்லை. ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோல இன்னைக்கு பார்க்கலாம் என்ட்ரிஸ். பாருங்க, பை ட்ரிகர்டு சார். இந்த பை பாருங்க, இந்த பை என்ட்ரியும் நம்ம மேக்ஸ் வேல்யூ ஒரு இடம், நம்ம யூடியூப்ல கொடுத்த அதே ஸ்ட்ரைக் தாங்க இது. எக்ஸாக்டா அங்கேயே மேக்ஸ் வேல்யூ வருது, பை ட்ரிகர்ட். இந்த இடத்த கண்ணு முடிட்டு பை பண்ணணும். இதனுடைய ஸ்டாப் லாஸ் இதுதான். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் மிஸ் பண்ணவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய ரூல். அதனாலதான் ஸ்மார்ட் டிசைடரை நம்ம ஸ்டூடெண்ட்க்கு மட்டும்தான் கொடுக்குறோம், பப்ளிக்கு கொடுக்கறது. ஏன்னா மேக்ஸோட இருக்கிற இடத்துல வரும்போது எடுக்கிறது தான் பெட்டர். பாருங்க, அங்க ட்ரிகர் ஆனது பை கன்ஃபர்மேஷன் பறந்துருச்சு, மேக்ஸ் வேல்யூ அங்க நமக்கு இருக்கு. புட் சைட்ல எங்கேயுமே பைய வரல, அவ்வளவு சிம்பிள். என்ட்ரி எடுத்தும் ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். அதே போல இங்க பாருங்க, இங்க எங்க இருந்து திரும்புறாங்க பாருங்க, அந்த டைமுக்கு அழகாக செல்ல திருப்பி மார்க்கெட்டை கீழே போடுறோம். இதை மேக்ஸோட சேர்த்து தான் வர்த்தகம் பண்ணணும். நம்ம மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.